जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 39வது சர்க்கம் பார்க்க போகிறோம். ஏகோனச்சத்வாரிம்ஷः சர்கः. ஸ்லோகம் 1. விஸ்வாமித்ரவச்ச ஸ்ருத்வா கதாந்தே ரகுநந்தனः உவாச்ச பரமப்ரீதோ முனிம் தீப்தம் இவானலம். அனல் கொழுந்து போல் சுடர்விடும் விஸ்வாமித்திரரை பார்த்து அவர் கூறிய கதையை கேட்டு மகிழ்ச்சி பொங்க ராமன் அவரிடம் கேட்டார். ஸ்லோகம் 2. ஸ்ரோதுமிச்சாமி பத்ரம் தே விஸ்தரணே கதாமிமாம் பூர்வகோ மே கதம் பிரஹ்மன் யங்யம் வை சமுபாகரதோ. ஐயனே, என்னுடைய முன்னோர்கள் எவ்வாறு வேள்வி செய்தார்கள், மகத்தான அந்த வரலாற்றை விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்லோகம் 3. தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா கௌதூகலசமன்விதः விஸ்வாமித்ரஸ்து காகோஸ்தம் உவாச பிரகசன்னிவ. ஆர்வம் நிரம்பிய அந்த சொற்களை கேட்டதும் ராமனை பார்த்து சற்றே நகைத்தாற்போல் விஸ்வாமித்திரர் சொல்லலானார். ஸ்லோகம் 4. ஸ்ரூயதாம் விஸ்தரோ ராம சகரஸ்ய மகாத்மனः சங்கரஸ்வசுரோ நாம ஹிமவானாச்சலோத்தமः. பெருந்தகையாளர் சகரனுடைய வரலாற்றை விரிவாக சொல்கிறேன் கேள். பரமேஸ்வரனுடைய மாமனார் இமவான் என்ற மகிமை பொருந்திய மலை. ஸ்லோகம் 5. விந்தியா பர்வதம் ஆசாத்ய நிரீக்ஷேதே பரஸ்பரம் தயோர் மத்தியே பிரவருத்தோ பூத் யங்யச புருஷோத்தம. இமயமலையிலிருந்து வெகு தூரத்தில் தென் திசையில் விந்திய பர்வதம் இருக்கிறது. நேர் எதிராக உள்ள அவை இரண்டும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டிருக்கின்றன. இடையே உள்ள நிலப்பகுதி சமவெளியாதலால் மலை ஏதும் குறுக்கே நின்று பார்வையை தடுக்கவில்லை. புருஷோத்தமனே, இரண்டு மலைகளின் இடையே உள்ள புண்ணிய பூமியில் அந்த வேள்வி நடந்தது. ஸ்லோகம் 6. சகே தேசோ நர வியாக்ர பிரசஸ்தோ யங்ய கர்மணி தஸ்யாஸ்வச்சர்யம் காகுஸ்த திருடதன்வா மகாரதக. மாவீரனே ராமா, அந்த பிரதேசம் வேள்வி செய்வதற்கு மிகவும் உகந்தது. காக்குத்தனே, அந்த யாகத்தில் சகரனுடைய விருப்பப்படி வலிமை மிக்க வில்லுடையவனும் மகாரதனுமான அம்சுமான் யாக குதிரையை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றிருந்தான். ஸ்லோகம் 7. தஸ்ய பர்வணி தம் யங்யம் யஜமானஸ்ய வாசவக ராட்சசீம் தனுமாஸ்தாய யஞ்ஞயா ஸ்வம பாகரதோ. யாகம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பருவ காலத்தில் உக்தியம் என்ற யாகம் நடைபெற வேண்டிய நாளில் அரக்க உருவம் தாங்கி வந்த இந்திரன் யாக குதிரையை கவர்ந்து சென்றான். ஸ்லோகம் 8. கிரியமானே து காகுத்ஸ்த தஸ்மின் அஸ்வே மகாத்மனः உபாத்யாயா கணா சர்வே யஜமானமதா பிரபுன. குதிரை அபகரித்து செல்லப்படுவதைக் கண்டு மகாத்மாக்களான ரித்விக்குகள் அனைவரும் எஜமானரான சகரனிடம் இவ்வாறு கூறினார்கள். ஸ்லோகம் 9. அயம் பர்வணி வேகேன யஞ்ஞயாஸ்வோ அபநீயதே அர்த்தாரம் ஜெய காகுஸ்த ஹயஷைவோபநீயதாம். இந்த பருவ காலத்தில் யாக குதிரை வேகமாக இழுத்து செல்லப்படுகிறது. கவர்ந்து செல்பவனை கொன்றுவிட்டு குதிரையை திரும்ப கொண்டு வாருங்கள். ஸ்லோகம் 10. யஞ்ஞேத்ரம் பவத் ஏத சர்வேஷாம் சிவாய நக தத்ததா கிரியதாம் ராஜன் யதா சித்ர கிரதுர்பவேதோ. அப்படி திரும்ப கொண்டு வராவிட்டால் யாகத்தில் குறை ஏற்படும். அதனால் எல்லோருக்கும் கேடு உண்டாகும். ஆகவே மன்னரே, குறை ஏதும் இல்லாமல் வேள்வி நிறைவேறுவதற்காக நடவடிக்கையை எடுங்கள். ஸ்லோகம் 11.
उपाध्यायवच श्रुत्वा तस्मिन् सदसि पार्थिवः षष्ठीं पुत्रसहस्राणि वाक्यमेततु वाचः. அந்த அரசவையில் உபாத்தியாயர்கள் சொன்னதை கேட்ட மன்னர் தன்னுடைய 60,000 புதல்வர்களை நோக்கி கூறினான். ஸ்லோகம் 12. கதிம் புத்ரன் அபஷ்யாமி ரக்ஷசாம் புருஷர்ஷபாः மந்த்ரபூதிர்மகாபாகே ஆஸ்திதோ ஹி மகாக்ரதுः தக்கச்சத விஷின்வத்வம் புத்ரகா பத்ரமஸ்துவஹ. ஆண் வீரர்களே, புத்திரர்களே, அரக்கர்களின் செயல்பாடுகளை அறியேன். இந்த யஞ்ஞத்தை துவங்கும் போது யஞ்ஞ ரச்சனத்திற்கான மந்திர ஜப ஆகுதிகளை செய்துவிட்டுதான் இந்த வைதிகர்கள் தொடர்ந்து நடத்துகிறார்கள். அன்பு செல்வங்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் எல்லோரும் சென்று குதிரையை தேடி கண்டுபிடியுங்கள். ஸ்லோகம் 13. சமுத்திரமாலினிம் சர்வாம் பிருத்திவீம் அனுகச்சத ஏகைகம் யோஜனம் புத்ரா விஸ்தாரமபிகச்சத. சமுத்திரத்தின் எல்லை வரை சென்று அகில புவனத்திலும் ஒவ்வொரு யோஜனை தூரத்திலும் ஆழ்ந்த கவனத்துடன் செல்லுங்கள். ஸ்லோகம் 14. யாவத்துரக சந்தர்ஷ தாவத் கணன மேதினிம் தம் சைவ ஹயஹர்த்தாரம் மார்கமானமமாங்ஞயா. என் ஆணைப்படி குதிரை கண்ணுக்கு படும் வரையில் பூமியை தோண்டுங்கள். குதிரையை திருடி சென்றவனை தேடி கண்டுபிடியுங்கள். ஸ்லோகம் 15. தீக்ஷித பௌத்ர சகிதக சோபாத்யாய கணோவ்யகம் இஹஸ்தாஸ்யாமி பத்ரம் வோ யாவதுரக தர்ஷனம். நான் யாக தீட்சை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் இதை விட்டு உங்களுடன் வர முடியாது. எனவே நீங்கள் குதிரையை கொண்டு வரும் காலம் வரை பேரன்களோடும் வேள்வி நடத்தும் உபாத்தியாயர்களோடும் நான் இங்கேயே இருக்கிறேன். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்லோகம் 16. தே சர்வே ஹ்ருஷ்ட மனசோ ராஜபுத்ரா மகாபலாக ஜக்முர்மஹிதலம் ராம பிதுர்வச்சன யந்திரிதாக. பேராற்றல் படைத்த அந்த அரசகுமாரர்கள் அனைவரும் தந்தையின் ஆணையால் முடுக்கிவிடப்பட்டவர்களாக உலகம் முழுவதிலும் அலைந்து திரிந்து தேடினார்கள். ஸ்லோகம் 17. கத்வா து பிருத்திவிம் சர்வாம் அதிருஷ்டவாஸ்வம் மகாபலாக யோஜனாயம விஸ்தாரம் ஏகைகோதர நீதலம். இந்த மண்ணுலகில் ஒரு யோஜனை தூரம் கூட விடாமல் துளாவி பார்த்தும் யாக குதிரையை காணவில்லை. ஸ்லோகம் 18. பிபிது புருஷம் வியாக்ரா வஜ்ரஸ்பர்ஷ சமைனகைஹி शूलेर अशनि कल्पैश्च हलैशाबे सुधारुणैः भिद्यमाना वसुमती நனாத ரகுநந்தன. மாவீரர்களான அவர்கள் வஜ்ரம் போன்ற தம் நகங்களாலும் இடியை போன்ற சூலங்களாலும் பயங்கரமான கலப்பைகளாலும் பூமியை தோண்டினார்கள். ராகவனே, பூமி பிளக்கப்படும் போது பேரொளி எழுந்தது. ஸ்லோகம் 19. நாகானாம் வத்யமானானாம் அசுராணாம் ச ராகவ ராட்சசானாம் ச துர்தர்ஷக சத்வானாம் நினதோ பவதோ. பூமியை தோண்டும் போது துண்டிக்கப்படுகிற நாகர்கள், அசுரர்கள், அரக்கர்கள் மற்ற பிராணிகளின் கூக்குரல் சகிக்க முடியாததாக இருந்தது. ஸ்லோகம் 20. யோஜனானாம் சகஸ்ராணி ஷஷ்டீம் து ரகுநந்தன பிபிதுர்தரணிம் வீரா ரசாதலம் அனுத்தமம். ரகுநந்தனே, அவர்கள் 60,000 யோஜனை ஆழத்திற்கு பூமியை தோண்டி ரசாதலம் வரை சென்றார்கள். ஸ்லோகம் 21. ஏவம் பர்வத சம்பாதம் ஜம்புத்வீபம் நிருபாத்மஜாக கண்ணந்தோ நிருபசார்தூல சர்வத பரிசக்ரமுகோ. இவ்வாறாக மாமலைகளுடன் விளங்கும் இந்த ஜம்புத்வீபத்தை தோண்டியவாறே எல்லா பக்கங்களிலும் சுற்றி சுற்றி வந்தார்கள். ஸ்லோகம் 22. ததோ தேவாச கந்தர்வா சாசுராசக பன்னகாக
சம்பிராந்த மனச சர்வே பிதாமகம் உபாகமன. அப்போது பெரும் கலவரமடைந்த தேவ கந்தர்வ அசுர பன்னர்கள் எல்லோரும் பிரம்மாவிடம் சென்றார்கள். ஸ்லோகம் 23. தே பிரசாத்ய மகாத்மானம் விஷண்ணாவதனாஸ்ததா ஊச்சு பரமசந்திரஸ்தா பிதாமகமிதம் வச்சக. கவலை நிறைந்த முகத்தோடு கூடிய அவர்கள் பிரம்மாவை தோத்தரித்து மிகவும் பயத்துடன் அவர்களிடம் முறையிட்டார்கள். ஸ்லோகம் 24. பகவன் பிருத்திவி சர்வா கன்யதே சகராத்மஜைஹி பகவஷ மகாத்மானோ வத்யந்தே ஜலசாரிணக. பகவானே, சகரனுடைய குமாரர்களால் பூமி முழுவதும் தோண்டப்படுகிறது. ஏராளமான சான்றோர்களும் நீர்வாழ் பிராணிகளும் வதம் செய்யப்படுகிறார்கள். ஸ்லோகம் 25. அயம் யஞ்ஞஹரோஸ்மாகம் அனேனாஸ்வோபநீயதே இதி தே சர்வபூதானி ஹிம்சந்தி சகராத்மஜாஹ. இவன் வேள்விக்கு இடையூறு செய்தவன், இவன்தான் அஸ்வமேத குதிரையை திருடி சென்றவன் என்று சொல்லிக்கொண்டு சகரகுமாரர்கள் எல்லா பிராணிகளையும் துன்புறுத்தி வருகிறார்கள். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 39வது சர்க்கம் நிறைவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.